இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அவருடைய பர்த்டே வந்து ரீசெண்டாக செலிப்ரேட் பண்ணியிருந்தாரு. கூலி டீம் மெம்பர்ஸ் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாரு. அந்த அழகான செலிப்ரேஷன் மூமெண்ட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். பின்னாடி சாண்டி மாஸ்டர்லாம் வந்து சூப்பராக வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருக்க மாதிரியும் பார்க்க முடியுது. பிஹைண்ட் த சீன்ஸில் ஒர்க் பண்ண எல்லார் கூடயும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அவரோட பர்த்டேவை ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. கூலி மூவி வந்து பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக எடுத்து முடிச்சிருக்காங்க. எப்போ ரிலீஸ் வரப்போகுதுன்னு தான் நம்ம எல்லாரும் பொறுத்து வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இவரோட ஃபஸ்ட்டு கரியரை ஸ்டார்ட் பண்ணது ஒரு ஷார்ட் ஃபிலிமில் தான். அவியல்ன்ற மூவியில் தான் வந்து லோகேஷ் கனகராஜ் ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் அஃபிஷியலாக ஒரு மூவியாக அவர் ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா மாநகரம் 2017 வெளியானது. ஸோ இதுவும் சூப்பராகவே ரன் ஆச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் எல்சியூன்னு சொல்லி இது பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. ஏன்னா ஒரு 10 ஃபிலிம்ஸ் தான் வந்து அந்த இதுக்குள்ளே கொண்டு வர போகிறதா அவர் சொல்லியிருந்தார். அது எந்த மூவியாக வரப்போகுதுலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது கைதி தான் ஃபஸ்ட்டு அதில் வந்து ஒன் ஆஃப் த மூவி சூப்பர் டூப்பர் ஹிட்னே சொல்லலாம். அந்த மூவி 2019 ரிலீஸ் ஆச்சு கார்த்தியோட நடிப்பில். கார்த்தி பார்த்திங்கன்னா நேரில் போய் அவரை பார்த்து விஷ் பண்ணிட்டு அப்புறம் ஒரு கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு டில்லி ரிட்டர்ன்ஸ் ஒரு கேப்ஷனும் போட்டிருந்தாரு. ஸோ கைதி 2 வந்து பார்த்திங்கன்னா கூலி மூவியை தொடர்ந்து அவர் எடுக்க போகிறது நமக்கு அஃபிஷியலாக தெரிய வருது. அதில் தொடர்ந்து விஜய் சாரை வச்சு வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் மூவி எடுத்திருந்தாரு. கமல் சாரை வச்சு விக்ரம் மூவி எடுத்தார். ஸோ பெரிய ஆக்டர்ஸ்லாம் வச்சு பார்த்திங்கன்னா சூப்பராக மூவி வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. அந்த வகையில் தான் ரஜினி சாரை வச்சு கூலி மூவியும் வந்து எடுத்துகிட்ருக்காரு. ஸோ மூவி பார்க்கறதுக்காக ரொம்பவே வெயிட் பண்ணிட்டுருக்கோன்னே சொல்லலாம். ஸ்ருதி ஹாசன் கூட சேர்ந்து கூட ஒரு மியூசிக்கல் ப்ராஜெக்ட் இனிமேல்னு சொல்லி பண்ணியிருந்தார். லாஸ்ட்டாக அவர் பண்ணது லியோ படம் தான். 2023 வெளியாச்சு. சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி 600 கோடி வரைக்கும் வேர்ல்டு வைடாக வந்து ஏர்ன் பண்ணுச்சு. ஸோ கூலி மூவி பார்க்க எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டுருக்கேன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. லோகேஷ் கனகராஜோட மூவி எது உங்களுக்கு மோஸ்ட் ஃபேவரட்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ எந்த மூவிக்கு அதிகமான ஃபேன் பேஸ் இருக்குன்றதை பார்த்துக்கலாம். For more exclusive updates and videos, please subscribe our channel.